ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பேபிகார்னை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறனால அந்த பேபிகார்னோட பச்சை வாசனையும் போயிடும், பேபிகார்னும் நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பேபிகார்னை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா ஆறினோன்னு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா பேபிகார்னையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ண பேபிகார்னோட நம்ம 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு ஏற்கனவே போட்டு கொதிக்க வச்சனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிரட்டிக்கலாம். ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாமல் நல்லா இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க, சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேபிகார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆயிலே கொஞ்சமாக நான் ஒரு இதில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு ஒரு 5-6, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலேயே பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இது சிம்மில் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சாஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், வினிகர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், இது கூடவே தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இங்கே வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பேபிகார்னையும் இதோட போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச அந்த சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் அதையும் போட்டுக்கோங்க. கேப்சிகம் தான் இந்த மஞ்சூரியனுக்கு மெயின். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் பவுடரும் தூவிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிட்டுலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி.